இந்த குக்கரை வச்சு 1/4 கிலோ மட்டன் பிரியாணி செய்யறது. பல்லாரி 1, தக்காளி 1, பட்டை 1, லவங்கம் 10. எல்லா விவசாயம் கேட்குறீங்க, கறி வேகலை முத்துன கறியா வாங்கி வச்சுருக்கேன். கறியை போட்டாச்சுங்க. தண்ணி வற்றி கிரேவி பதத்தில் வரட்டும். கறி பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட்டு எம்மிங்க. ஹலோ மாஸ்டர், நம்ம இப்போ இந்த குக்கரை வச்சு 1/4 கிலோ சீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்கிறேன். திண்டுக்கல் சீரக சம்பா மட்டன் பிரியாணி 2 பேர்த்துக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் நிறைய இருக்கு. தீபாவளி ஸ்பெஷலா 2 பேர்த்துக்கு திண்டுக்கல் மட்டன் பிரியாணி செய்கிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கேஸில் தாங்க செய்ய போகிறோம். அதாவது 2 பேர்த்துக்கு ஈஸியாக, பேச்சுலருக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க அளவு வந்து எண்ணிக்கையில் பார்க்கலாம். அதாவது இடையில இல்லை, எண்ணிக்கையை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். குக்கர் 3 லிட்டர் குக்கர். மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனு, நெய் 2 ஸ்பூனு, ரீஃபைண்ட் ஆயில் 4 ஸ்பூனு, பல்லாரி 1, தக்காளி 1, எலுமிச்சம்பழம் 1/4 பழம், சின்ன வெங்காயம் 6, இஞ்சி 1 துண்டு, பூண்டு 8 பீஸு, பட்டை 1, லவங்கம் 10, ஏலக்காய் 10, அளவு தண்ணி பிரியாணிக்கு 1/2 லிட்டரு, சீரக சம்பா 1/4 கிலோ, முந்திரி 5, உப்பு தேவைக்கு, தயிர் 3 ஸ்பூனு, பச்சை மிளகாய் 2, புதினா தலை 10 இலை, மல்லித்தலை 10 இலை, மட்டன் 1/4 கிலோ, தனி கறி 2 எலும்பு போட்டுருக்கோம். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அதான் கொஞ்சோண்டு குவான்டிட்டினால மொத்தமாக போட்டு உரிச்சு அரைச்சி வச்சுக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காவை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு குக்கரை வச்சாச்சு. இப்போ எண்ணெய், நெய், புதினா, பல்லாரி, மிளகாத்தூளை போட்டு தாளிச்சுக்கலாம். தாளிப்பு போட்டாச்சு. எப்பயும் போலதான் வெங்காயம் பொன்முறவல் ஆனாட்டி தக்காளியை போட்டு நல்ல மையா வதக்கிக்கலாம். தக்காளி நல்ல மையா வெந்துருச்சு. நம்ம இப்போ களி வச்சிருந்த கறியையும் தயிர் 100 மில்லி தண்ணி. அதான் எல்லா விவசாயம் கேட்குறீங்க, கறி வேகலைன்னு. நீங்கள் போட்டு இஞ்சி பூண்டு போட்டோட்டி உடனே வெந்துருது. நாங்கள் எல்லாம் கறி எங்களுக்கு கிடைங்க. இப்போ கொஞ்சம் முத்துன கறியாக வாங்கி வச்சுருக்கோம். அதனால் ஒரு 5 விசில் 100 மில்லி தண்ணியை ஊற்றி அல்லது கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 விசில் விட்டுக்கலாம். தயிர், கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாம். நாலு விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கறி முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டு அரிசி ஊற போட்டு இஞ்சி பூண்டை போடுவோம். கறி வெந்துருச்சு. அரிசி ஊற லேட் ஆகும், அதனால அரிசியை ஊற வச்சுக்கிடுவோம். 1/4 கிலோ சீரக சம்பா அரிசியை 2 கால் எடுத்து ஊற போட்டுக்குவோம். காக்கிலனால 1 கால் எடுத்தால் போதுமுங்க. நிறைய இடம் 2 கால் எடுக்கலாம், 1 எடுத்தால் போதும். இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் உப்பு முந்திரியை போட்டு நல்ல கிரேவி பதத்தில் வரட்டும். கறி வேக வைக்க ஊற்றுற தண்ணி அப்படியே இருக்குது. அதனால் இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா சின்ன வெங்காயம் எல்லாம் மசிஞ்சு கிரேவி பதத்தில் தண்ணி வற்றி கிரேவி பதத்தில் வரட்டும். மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சாச்சு. இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பட்டை கிராம்பு ஏலக்காய் முந்திரி போட்டுக்கலாம். மல்லித்தலை, உப்பு, பச்சை மிளகாய். உங்களுக்கு அடுப்பு வந்து மீடியமாக எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த கிரேவி தண்ணியெலாம் வற்றி அப்படியே கிரேவி பதத்துக்கு வந்தோட்டி உலகி தண்ணி ஊற்றிடலாம். அரிசி ஏற்கனவே ஊற போட்டாச்சு, ஏன்னா கொஞ்ச நேரம் ஆகும் ஊற. நல்லா பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கிரேவி பதத்தில் அப்படியே பாருங்க அப்படியே மெல்ட் ஆகி வந்துருச்சு. கறி பாருங்கள் நல்லியப்பா வெந்து போச்சு. மசாலா நல்ல கிரேவி பதத்தில் வந்துருச்சு. தண்ணி வற்றி வாங்க உலை தண்ணியை ஊற்றிக்கலாம். அரிசியும் ஓரளவு ஊறிடுச்சு. நம்ம உலை கொதிக்கிறதுக்குள்ளாட்டி அரிசி ஊற சரியாக இருக்கும். 1/2 லிட்டரு மல்லி புதினா எக்ஸ்ட்ரா இருந்தது. அடுப்பு சிம்மில் இருக்குது.
அரிசி ஒன்று ஒரு 2-3 நிமிஷத்தில் ஊறிடும். ஒலையை ஐயில் வச்சுட்டோம்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 1/2 லிட்டர் தண்ணி தானேங்க. ஒலை கொதி வந்துருச்சு. வாங்க நம்ம ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். கையோட ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் ஊற்றி உப்பு உரப்பு பார்த்து செக் பண்ணிக்கலாம். அரிசி ஊறிடுச்சு, ஒலை வந்துருச்சு. அரிசி ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணிக்கலாம். கிண்டவே தேவையில்லைங்க, அதான் கொதிச்சு கிண்டுது சின்ன ஒலைனால. அடடா அருமையாக இருக்குங்க. கலர்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ உப்பு உரப்பு செக் பண்ணிக்கிறேன். இந்த டயத்தில் செக் பண்ணிக்கிறேன். இந்த 1/4 கிலோ அரிசினால சின்ன குக்கர்னால மேலே கையிலெல்லாம் தெறிக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக அடுப்பை வச்சுக்கிட்டு கிண்டுங்க. ஏன்னா கையிலெல்லாம் தெறிக்கும். தண்ணி அப்படியே ஓரளவு வற்றி வந்துருச்சு பாருங்க. இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே சுற்றிட்டு அரிசியை அப்படியே தம் போட்டுக்குருவோம். மூடியை போட்டாலே தம்மு தான். அது தம்மு எப்பயும் போல் நம்ம சொல்கிறது தான். வாசம் வந்துருச்சு. அரிசி உள்ள தண்ணி குடிச்சிட்டாலே கூப்பிட்டு வாசம் வெளியே வந்துருங்க. அந்த சீரக சம்பா வாசம். அடுப்பு சிம்மில் இருக்குது. கதை அப்படியே வந்துருச்சு. இப்போ மூடியை போட்டு தம் போட்டுக்கலாம். ஹையில் ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு ஸ்லோவில் ஒரு 2 நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் சென்று பார்ப்போம். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. தம் உடச்சிக்கலாம் வாங்க. வாசம் வளர்ந்து கறியில் பாருங்க மல்லிகைப்பா போச்சு. 1/4 கிலோ பிரியாணி அருமையாக 2 பேர் சாப்பிட்லாங்க. டேஸ்ட்டு எம்மிங்க. அதாவது 1/4 கிலோ 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 1/4 கிலோ திண்டுக்கல் சீரக சம்பா மட்டன் பிரியாணி. அதை பொறுமையாக செஞ்சோம். ஒன்றும் கஷ்டப்படலாம் பட வேணாம். பொறுமையாக செய்யுங்க. எண்ணிக்கையில் சொன்னோம். உண்மையிலேங்க பிரியாணி கேமராமேன் கூட சொன்னார், என்ன டேஸ்ட் வரப்போகுது, நிறையா செஞ்சால் தான் டேஸ்ட் வரும். இல்லைங்க, கம்மியாக செஞ்சோம். 1/4 கிலோ தான் 2 பேருக்கு செஞ்சோம். உண்மையிலே அப்படியே பொழுவா அப்படியே பல சாப்பாடு உண்மையிலேங்க வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி எண்ணிக்கையில் 1/4 கிலோ திண்டுக்கல் சீரக சம்பா மட்டன் பிரியாணி செய்யுங்க. வேறு லெவலாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.